எங்க இருந்து இந்த டைட்டில்ஸ் முதல்ல பிடிக்கிறீங்க? எல்லாரும் இதே கேட்டிங்கன்னா எனக்கு அப்போ ஒருவேளை நம்ம நல்ல டைட்டில் தான் பிடிக்கிறோம். இந்த சாங்க்குமே வேற டைட்டில் இருந்துச்சு. ஆன் போர்டு வேற ஏதாவது ஒர்க் பண்ணோம். ஓகே. போஸ்டர் டிசைன் வரைக்குமே வேற டைட்டில் தான் இருந்தது. எக்ஸ் லவருக்கான ஒரு சாங். இப்போ நமக்கு ஒரு பாஸ்ட் லவ், எக்ஸ் லவ்னு ஒன்று இருக்கும்ல, மறக்க முடியாத ஒரு விஷயம் இல்லை. உங்களுக்கு இருந்திருக்கா எக்ஸ் லவ்? இதை பார்த்துட்டு வேற யாராவது வந்து ஏதாவது ஆஃபர்ஸ் ஏதாவது வந்துச்சா இப்போ வரைக்கும்? வந்திருக்கு மேம், வந்திருக்கு. உங்களோட ரீசன்ட் க்ரஷ் யார்? செலிபிரிட்டி க்ரஷ்? ரொனால்ட் தாக்கூர். அவருக்கு அஜித் சார் வந்து ரொம்ப பிடிக்கும். என்கிட்ட அடிக்கடி சொல்லுவார், ஒரு நாள் என்னோட டெஸ்டினி வந்து அதாக தான் இருக்கணும், அஜித் சார் வச்சு படம் பண்ணுறது. ஆமாம், அவரு ரொம்ப பிஸியாக இருக்காரு, ரொம்ப பிஸி. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம கேட்குற இடத்துல இல்லை. நிறைய இடத்துல அவாய்ட் பண்ணாங்க எங்களை. ரிலீஸ் அன்னைக்கு ஈவினிங் 4 மணிக்கு பாட்டு ஆயிடுச்சு, லைவ் ஆயிடுச்சு. அவர் ட்வீட் பண்ணல. சிவகார்த்திகேயன் சார், நான் அவரோட பிகினிங் ஸ்டேஜே நான் பார்த்தேன். பயங்கரமாக, கொஞ்சம் நஞ்சம் இல்லை, நிறைய பேருக்கு தெரியாது, நிறைய அவமானங்கள் நிறைய பட்டிருக்காரு. அந்த படம் பண்ணுறப்பே நிறைய பேர் திட்டுவாங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குமுதம் வியஸ்க்கு வணக்கம். நான் திவ்யா ஸ்ரீனிவாசன். இன்னைக்கு நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா அம்பு விட்ட கிறுக்கி அப்படின்னு வந்து இப்போ ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய பாட்டோட ஹீரோ அண்ட் வந்து டைரக்டர், டிஓபி, அப்புறம் காஸ்டியூம் டிசைனர்னு எல்லா பக்கமும் இறங்கி வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நம்ம விஜய் கிரண் தான் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் சூப்பர் குட்டா இருக்கேன். சாங் வந்து பார்த்தேன், உண்மையாவே வந்து ஒரு வரி வைப் செட்டிங்கா, யாரு எங்க இருந்து வந்து பிடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா நிறைய ஆல்பம் சாங் பண்ணிட்டே இருக்கீங்க தொடர்ந்து. அதுவும் உங்க டைட்டில்ஸ்லாம் லூசு குட்டியா இருக்கட்டும், இப்போ புரோக்கன் ஸ்டார், அதுக்கப்புறம் இப்போ வந்து அம்பு விட்ட கிறுக்கி, லைக் எங்க இருந்து இந்த டைட்டில்ஸ் முதல்ல பிடிக்கிறீங்க? எல்லாரும் இதே கேட்டீங்கன்னா எனக்கு அப்போ ஒருவேளை நம்ம நல்ல டைட்டில் தான் பிடிக்கிறோம். வித்தியாசமா வைக்கிறீங்கல்ல, லைக் அது எப்படி தோணுது? ஏன்னா டக்குன்னு ஒரு பேரை சூஸ் பண்ற மாட்டோம், 1008 சாய்ஸஸ் இருந்திருக்கும், அதுல இருந்து ஒண்ணு பிக் பண்ணி இப்படி ஒண்ணு வைக்கும் போது டைட்டில் என்னன்னா, நான் ஒர்க் பண்ண படங்கள் எல்லாமே டைட்டில், அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணும்போதே டைட்டில்லாம் ரொம்ப பெக்யூலரான டைட்டில் படங்களாக தான் இருக்கும். அப்போத்துலேருந்து எனக்கு வந்து நான் எதாவது பண்ணேன்னா எனக்கு டைட்டில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுங்கிறது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். அப்போது லிரிசிஸ்ட் கூட பேசுகிறப்போ இந்த சாங்க்கு இந்த டைட்டில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இந்த சாங்க்குமே வேற டைட்டில் இருந்துச்சு. ஆன் போர்டு வேற ஏதாவது ஒர்க் பண்ணோம். போஸ்டர் டிசைன் வரைக்குமே வேற டைட்டில் தான் இருந்தது. அன்னைக்கு நைட்டு தான் டிசைட் பண்ணோம், ஹூக்கா இது நம்ம இதை சொல்ல முடியாது, ஏன்னா கழட்டி விட்ட காவியமேன்னு இந்த டைட்டில். நல்லா இருக்கும். ஆனா அது படமா பண்ணும்போது ஒரு ஜிவிஎம் ஸ்டைல, மணி சார் ஸ்டைல பண்ணும்போது அழகா இருக்கும் பார்க்க. பட் சாங்னா நம்மளுக்கு வெளில ரீச் ஆகிறதுக்கு ஒரு ஹூக்கான வேர்ட் வேணும். எனக்கு இது நல்லா இருக்கு, கழட்டி விட்ட காவியமே நல்லா இருக்கு. ரெஜிஸ்டர் பண்ணிடுவோம் கண்டிப்பா. அடுத்த ஏதாவது யூஸ் பண்ணுங்க, இது வந்து நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்கு. கண்டிப்பா. எஸ். இந்த பாட்டுக்குள்ள வந்து நீங்க எப்படி வந்தீங்க? நீங்க ஒரு போஸ்ட் போட்டிருந்தீங்க, அது கீழே வந்து ஒரு லாங் கேப்ஷன் நான் பார்த்தேன். எங்களோட எமோஷன்ஸை வந்து அந்த கேப்ஷன்ஸ்ல வந்து கொட்டி தீர்த்து இருந்தீங்க அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு படிக்கும் போதே ஓகே, இவ்வளோ இது வந்து இருந்திருக்கு அப்படின்ற போது உங்களுக்கு எப்படி இருக்கு? இல்லை, ஈஸியாக எதுவுமே கிடைக்கல. ஒரு பீக், பெரிய பீக்கில் இருந்துட்டு ஒரு டவுன்ஃபால்க்கு அப்புறம் நம்ம இண்டிவிஜுவலாக நம்மளால் என்ன முடியும்னு யோசிச்சு ஒரு விஷயம் பண்ணும்போது தட்ஸ் ஹவ் ஐ காட் இன்டு திஸ் ஃபீல்ட். இவரை பார்த்ததுக்கப்புறம் சரி நம்ம நம்பி ஒரு விஷயத்தில் இறங்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ அது இவ்வளோ நல்லா வந்து இன்னைக்கு உங்கள் முன்னாடி இருக்கும்போது அது எனக்கு ரொம்ப எமோஷ்னலான மூமெண்ட். என்னமோ நம்மளால தனியாக முடிஞ்சதை சாதிச்சு ஒரு ஃபீலிங் இருக்கு. ஸோ சந்தோஷம். என்ன ஆசைப்பட்டு வந்து வந்து பண்ணியிருப்பீங்களா? நிறைய ட்ரை பண்ணி இருந்திருப்போம், நிறைய வந்து நீங்கள் சொன்ன மாதிரி டவுன்ஃபால்ஸ் நிறைய பார்த்துருப்போம்ல. ஸோ அந்த டைம்லலாம் என்ன மைண்டுக்குள்ளே ஓடும்? எங்கே நிராகரிக்கப்பட்டமோ அந்த இடத்துல ஜெயிச்சு நிற்கணும்னு ஆசைப்பட்டேன். நம்மளை வேண்டான்னு சொன்னவங்க, நம்மளை ஒரு நாள் நம்மளால என்ன முடியும் இந்த உலகத்துக்கு காட்டணும்னு நினைச்சேன். இனிமேல் காட்டுவேன். இது எப்படி கிரியேட்டிவ் வந்து தோணுது? ஏன்னா இப்போ வந்து தொடர்ந்து நிறைய ஆல்பம் சாங்ஸ் உங்களை லைனாக இறக்கிட்டே இருக்கீங்க. ஸோ எப்படி இந்த ஐடியாஸ்? ஒன்று வந்து லவ் பிரேக்கப்பு, இன்னொரு பக்கம் லவ் வந்து ஒர்க் அவுட் ஆகுது, அடுத்து வந்து வேற என்ன வச்சிருக்கீங்க? இது வந்து என்னன்னா, எக்ஸ் லவருக்கான ஒரு சாங். இப்போ நமக்கு ஒரு பாஸ்ட் லவ், எக்ஸ் லவ்னு ஒன்று இருக்கும்ல, ஸோ அவங்கள வந்து நம்ம ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு சாங். நம்ம பக்கத்துலேருந்து நம்ம ஃபீல் பண்ணால் என்ன ஒரு இது கிடைக்குமோ அதை வந்து ஹாப்பியாக நம்ம ஒன்று யோசிப்போம்ல. நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம
மறக்க முடியாத ஒரு விஷயம் இல்ல அது. உங்களுக்கு இருந்திருக்கா எக்ஸ் லவ்? அது நான் எப்படி நான் இன்டர்வியூல சொல்ல முடியும்? இது வந்து நல்லா போங்கா இருக்குல்ல, இன்டர்வியூல வந்து எனக்கு எக்ஸ்ல இருக்கான்னு கேட்டா இல்ல இருந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தானே யூசுவலா வந்து டைரக்டர்ஸ்க்கு வெளியே வரும். கரெக்ட் தானே? கண்டிப்பா கண்டிப்பா இருந்திருக்கா, சொல்லியிருக்காரு? ஆஃப் கேமரா சொல்லியிருக்காரு. ஆஃப் இப்ப கேமரா சொல்றது தப்பாயிடும். தப்பாயிடும். ஓகே. உங்க வைஃப் பார்த்துட்டு இருப்பாங்க, அதனால சொல்ல மாட்டீங்க. அதுதான் அது எதுக்கு தேவையில்லாத ஒரு எதுக்கு விஷயம். தேவையில்லாத. சரி, ஓகே. ஸோ அது ஃபீல் பண்ற மாதிரியான ஒரு சாங் தான். லிரிக்ஸ்லயும் அப்படிதான் இருக்கும். ஃபுல் சாங் கேட்டாலே அப்படிதான் இருக்கும். அது இன்னொன்னு நான் பண்ணது எப்படின்னா, அது ப்ராப்பர் பிரேக்கப் சாங். இதுக்கு அப்படியே டோட்டல் ஆப்போசிட் அது. ஆப்போசிட்டா இருக்கும். இன்னொன்னு என்னன்னா, கரெக்ட் பண்ற மாதிரி ஒரு சாங். அதான் இது எல்லாமே லவ் தான். ஸ்டேஜஸ் ஆஃப் லவ் வந்து ஒண்ணா காட்டிட்டு இருக்கீங்க. ஓகே. ஸோ அது எல்லாம் கலந்த மாதிரி தான் நம்ம எப்பவுமே பண்ணணும். அது ஒரே மாதிரி பண்ணா போர் அடிக்கும்ல எல்லாருக்கும். கண்டிப்பா. ஆனா நீங்க ஒரு டைரக்டர், டிஓபிலாம் தாண்டி காஸ்டியூம் டிசைனராகவுமே வந்து எல்லாத்துலயுமே உங்க பேரை தான் பார்க்க முடியுது. அது எல்லா பாட்டுலயும் காஸ்டியூம்ஸுமே பயங்கரமா இருக்கு. பேசுறாங்க, சொல்லுவோம்ல, நல்லா இருக்கு அந்த காஸ்டியூம், இல்ல கலர்ஃபுல்லா ஒண்ணு இருக்கு, யூனிக்கா ஒண்ணு இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம்ல. அதுல எப்படி உங்களை வந்து அவ்வளோ ஒர்க் பண்ணுது? அது சிம்பிள். என்னன்னா, சினிமோட்டோகிராஃபர்ஸுக்கு பேசிக்காவே காஸ்டியூம்ஸ் வந்து காட்டுவாங்க. இந்த காஸ்டியூம் ஓகேவா, அது ஓகேவா, ஆர்டிஸ்ட்லாம் காட்டுவாங்க. நம்ம கொஞ்சம் ரிசர்ச் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சோம். இந்த மாதிரி காஸ்டியூம்லாம் நம்ம பண்ணா, அதாவது இன்கேஸ் எப்படின்னா, இந்த ஆர்டிஸ்ட்டுக்கு இப்படி பண்ணா நல்லா இருக்கும், இவங்களுக்கு இப்படி பண்ணா நல்லா இருக்கும்னு ஒரு ஐடியா இருக்கும்ல. இப்போ என்னோட ப்ராஜெக்ட்ல யார் 2 பேர் மெயின் லீட் யார் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். அவங்களுக்கு எப்படி ட்ரெஸ் பண்ணா நல்லா இருக்குங்கிறத ஒரு R&D பண்ணி, அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நிறைய எடுத்து, அதுக்கு ரிலேட்டடாக போய் பர்ச்சேஸ் பண்ணி, அதை போட்டு பார்த்து அது ஒர்க் ஆகுதான்னு ஃபிக்ஸ் பண்ணி, அது எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட். நான் எல்லா ப்ராஜெக்ட்லயும் நான் காஸ்டியூம் நான் தான் எடுப்பேன். இதை பார்த்துட்டு வேற யாராவது வந்து ஏதாவது ஆஃபர்ஸ் ஏதாவது வந்துச்சா இப்போ வரைக்கும்? வந்திருக்கு மேம், வந்திருக்கு. பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பற்றி பேசி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நல்லா நடிக்கிறீங்க, நல்லா டான்ஸ் ஆடுறீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் நல்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும். நான் வந்து ஒரு சின்னதாக ஒரு செஷன் வச்சுருக்கேன். டக்குன்னு வந்து 60 செகண்ட்ஸில் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். உங்களோட ரீசன்ட் க்ரஷ் யார்? செலிபிரிட்டி க்ரஷ்? ரொனால்ட் தாக்கூர். ஓகே. நான் இந்த ஆன்சர் எக்ஸ்பெக்டே பண்ணல. நான் டக்குன்னு வந்து ஓகே. சென்னையில் அடிக்கடிக்கு போகிற பிளேஸ்னால் அது என்ன? ராம் சனா நகர். ஓகே. உங்களோட இண்டஸ்ட்ரியில் இப்போ பழகின வரைக்கும் உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யார்? விஜய் கிரண். பக்கத்துல இருக்காரு தானே? இல்ல உண்மையாவே பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஓகே. பாய்ஸ் கிட்ட இது கேட்கலாமான்னு தெரியல. ஆனா வந்து பியூட்டி டிப் வந்து பொண்ணுங்களை விட பசங்க தான் பயங்கரமா ஃபாலோ பண்றாங்க. நீங்க என்ன மாதிரி வந்து ஸ்கின் கேர் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க? ஸ்கின் கேர் ரொம்ப மோசமா இருந்தது ஃபர்ஸ்ட். இப்ப டோனர், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன் வந்து ரெகுலரா ட்வைஸ், எப்ப ஃப்ரீ டைமும் அதை மெயின்டைன் பண்ணேன். ஸோ பெட்டரா இருக்கு நினைக்கிறேன். ஓகே. ஸ்கின் கேர் அப்ப பக்காவா பண்ணிடுவேன். ஆமா ஆமா. ஓகே. உண்மையாவே பசங்க தாங்க இதெல்லாம் கரெக்டா பண்றாங்க. பண்ணணும் டெஃபினெட்லி பண்ணணும். ஓகே. ட்ரீம் டெஸ்டினேஷன்? சுவிட்சர்லாந்து. ஓகே. உங்க லைஃப்ல நீங்க எடுத்த ஒரு டிசிஷனுக்காக நீங்களே ரொம்ப ரிக்ரெட் பண்ற ஒரு விஷயம்னா அது என்னவா இருக்கும்? ரிக்ரெட் பண்ற விஷயமா? என்ன டக்குன்னு ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாரு அவர்? இல்லைங்க, ரிக்ரெட்னு இல்லை, எல்லாமே ஒரு லேர்னிங் தான். நம்ம எடுத்தது ஃபெயில் ஆச்சுன்னா நம்ம தான் அதை திருப்பி ரீபில்ட் பண்ணணும். ஸோ அதை ரிக்ரெட்டாக பார்க்காம அது ஒரு சான்ஸாக பார்த்து ஏறி வந்துடணும், அவ்வளோதான். ஓகே. நீங்க அப்படியே ஒரு தத்துவவாதி மாதிரி வந்து பயங்கரமா நிறைய வாங்கினா நம்ம ஓகே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஒரு இது இருக்கு. கிரண் அண்ணா கிட்ட வந்து லைக் எப்படின்னா, ஒரு பர்சன் வந்து எல்லாத்துலேயும் பண்ணிகிட்டே இருக்கீங்க, டிரெக்டும் பண்ணுறீங்க, டிஓபி கேமராவுமே அமேசிங்காக பண்ணுறீங்க, சில அவார்ட்ஸுமே வாங்குறீங்க. உண்மையாகவே ஆல்பம் சாங்ஸ்லாம் பண்ணிகிட்டே இருக்கீங்களா? ஃபுல்லாக ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் எப்போ பண்ணணும்னு ஆசை இருக்கு? பண்ணணும்னு ஆசைலாம் இருக்குது. என்னென்னா, கரெக்டான ஒரு ஸ்டேஜிங் அமையணும், நல்ல ப்ராஜெக்டாக இருக்கணும், அந்த படம் ரிலீஸ் ஆகிற ப்ராஜெக்டாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் கலந்து இருந்தால் நம்ம அந்த ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், டீமாக இருக்கட்டும், எல்லாம் அமைஞ்சதுன்னா கண்டிப்பாக நம்ம பண்ணலாம். ஓகே. யார் வச்சு படம் பண்ணணும்னு ஆசைனா? யாருக்கு தான் ஆசை இல்லை, எல்லாரும் வச்சும் படம் பண்ணணும். ஸோ அதில் நமக்கு ஃபேவரட்னு ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல? எல்லாருமே ஃபேவரட்டா? எப்படி சொல்றது, நான் ஃபேவரட் எப்படி சொல்ல முடியும்? எல்லாருமே பெரிய ஆளுங்க தான். ஸோ அவருக்கு அஜித் சார் வந்து ரொம்ப பிடிக்கும். என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாரு, ஒரு நாள் என்னோட டெஸ்டினி வந்து அதான் தான் இருக்கணும், அஜித் சார் வச்சு படம் பண்றது. ஆமா ஆமா. ஓகே. அதெல்லாம் சொல்றேன், மேனிஃபெஸ்ட் பண்ண அவரை வச்சு ஒரு பாசிட்டிவா யோசிக்கிறது தப்பு இல்ல. அதுக்கு ஓவர் பாசிட்டிவா தப்பு இல்ல. நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணா வந்து மேபி ஃபீச்சர் ஃபிலிம் இல்லனால ஒரு ஆட் ஷூட்டாவது பண்ண மாட்டீங்களா தலைய வச்சு? ஐ மீன் அஜித் சார் வச்சு நம்ம வந்து ஒரு ஃப்ரேம் வச்சு
அவர் வந்து இப்படி திரும்பி பார்த்தாருன்னா போதும் ஒரு அதை நான் frame ரோல் போதும் அதை நான் அவ்வளவுதான். ரோல் பண்ணா போதும் எனக்கு எப்பா ஆ. சாமின்னு இருக்கும். கண்டிப்பா மேனிஃபெஸ்ட் பண்றோம், அது ம். நடக்கும். இதுல என்ன அப்படின்னா 2 பேரும் ஒண்ணு பண்ணியிருக்கீங்கல்ல, இன் செட் வந்து உண்மையாவே இந்த மொமெண்ட் நாங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படின்னா, எங்களுக்கு வந்து அனிருத் சார் வந்து இந்த சாங் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நீங்க அதையுமே மென்ஷன் பண்ணி போட்டிருந்தீங்க, என்னோட ஃபர்ஸ்ட் இதே அனிருத் சார் வந்து ரிலீஸ் பண்றாருன்னு. அவர் எப்போ வந்து என்ன என்ன மாதிரி விஷயங்கள் நடந்தது அவர் ரிலீஸ் பண்றதுக்கு? அனி ப்ரோ வந்து எப்படின்னா, நான் இப்போ இல்லை, நான் ஃப்ரம் த பிகினிங் மியூசிக் வீடியோ பண்ணுற டைம்லேருந்தே எனக்கு அவர் பண்ணால் நல்லாயிருக்கும், பாடினா நல்லாயிருக்கும், அவரை ரீச் அவுட் பண்ணி அவர்கிட்டேருந்து எதாவது ஹெல்ப் கேட்கலான்ட்டு நான் நிறையா விதத்தில் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் ஆனால் முழுசாக ட்ரை பண்ணதில்லை. ஓகே. அவர் எப்படி நமக்கு பண்ணுவார் அப்படின்னு ஒரு அலட்சியம் தான். இந்த வாட்டி நான் என்ன பண்ணேன்னா, ஓகே ஒரு 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 வாட்டி டோரை தட்டி பார்த்துடலாம், திறந்தா ஓகே, இல்லைன்னா பரவாயில்ல, ஒரு வாட்டி ஃபுல் ஃபோர்ஸ்டாக நம்ம முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிடலான்னு தான் நானும் இந்த சாங்கோட ஈபி தேவராஜன் தம்பி தான், நானும் அவனும் தான் போனோம். போயிட்டு ஸ்டுடியோவுக்கு போயிட்டு அவரை பார்க்கறதுக்காக 1 நாள் 2 நாள் 3 நாள் வெயிட் பண்ணோம். ஃபஸ்ட்டெல்லாம் அவர் திருவண்ணாமலையில் இருந்தார். ஓகே. அவர் இல்லைன்னு தெரிஞ்சே ஸ்டுடியோவில் வந்து ஒரு 6 ஹவர்ஸ் நின்னோம். ஏன் அதான் தெரியாது அவர் இருக்காரா இல்லையானே தெரியாம வருவாரு, வீட்டுல இருந்து வருவாரு, இப்படிலாம் யோசிச்சு நாங்க வெயிட் பண்ணோம். அட என்னடா இது ஃபர்ஸ்ட் ட்ரை இப்படி ஆயிடுச்சு. ஸோ ஓகே செகண்ட் டைம் ட்ரை பண்ணலான்னு பார்த்தா ஸ்டுடியோவில் இருந்தாரு. பட் ஆனால் எனக்கு வந்து காலையில் ஷூட்டிங், இந்த சாங் ஷூட்டிங், சண்டேஸ் கால் ஷீட். ஸோ சண்டேஸ் கால் ஷீட்னா ஆப்வியஸ்லி 4 மணிக்கெலாம் இருக்கணும் செட்டில். நான் 3 மணி வரைக்கும் அவர் ஸ்டுடியோவில் தான் இருக்கேன், தூங்கலை, எதுவுமே பண்ணல. அப்படியே அங்கேருந்து, அதாவது காலையிலேருந்து ஒர்க் பண்ணி நைட் அவர் ஸ்டுடியோவுக்கு போயிட்டு நைட் அங்கேருந்து கார் ஏறி அப்படியே எதுவுமே இல்லை, அப்படியே ஷூட்டிங் போய் அப்படியே ரோல் பண்ணது தான் இந்த அம்பு டெக்கிரிக்கி. ஸோ இது தூங்காமல் கொள்ளாமல் ட்ரை பண்ணேன். சரி ஓகே இவ்வளோ பண்ணிட்டோம், சாங்கும் நல்லா வந்துருச்சு, இந்த சாங்கை கொண்டு போய் அவர்கிட்ட காட்டலான்னு சொல்லி தான் அகெயின் போனேன். இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஒரு நாள் அவர் வந்துட்டார், பாட்டு வந்து ஃபுல்லாக ஆடியோ கேட்டார், வீடியோ நான் காட்டல, ஆடியோ கேட்டார். சாங்கு யார் மியூசிக் பண்ணா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன் வருண் சந்திரசேகர்னு சொல்லி, யங் தான், சின்ன பையன்தான், இப்போது ஃபஸ்ட்டு ஒன்று பண்ணியிருக்காரு அப்படின்னோடனே, வாய்ஸ் யார் பண்ணது, இதுவும் 2மே நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னார். சரி நான் இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னாரு. அப்போ தான் எங்களுக்கு என்னென்னா, நீங்கள் பாடணும்னு கேட்கணும்னு வாயில் வந்துருச்சு. ஆனால் அதுக்கப்புறம் நாங்கள் நிப்பாட்டிட்டோம். இல்லை நீங்கள் ரிலீஸ் பண்ணி கொடுங்க, எங்கள் டீமுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னோடனே, ட்வீட் பண்ணிடுறேன், அவ்வளோதானே, பண்ணிடலாம், ரிலீஸ் பண்ணிடலாம். எப்போ அப்படின்னாரு. 13th பிளான் பண்ணிடுவோம், 13th ஓகே வந்துருங்க அப்படின்ட்டாரு. எனக்கு செம்ம ஹாப்பி, என்னடா இது ஓகேன்ட்டாரு அப்படின்ட்டு. நீங்க பாடத்திற்கும் கேட்டிருக்கணும்னு நினைக்கிறேன், அதுக்கும் டப்புன்னு ஓகே சொல்லி அது வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவரு ரொம்ப பிஸியா இருக்காரு, ரொம்ப பிஸி, எல்லாம் பெரிய படம் பண்றாரு, அதர் லாங்குவேஜ் படம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம கேட்குற இடத்துல இல்லை, அவரும் பண்ற இடத்துல இல்லை, அதுதான் உண்மை. நம்ம ஒரு பிளேஸ்க்கு வந்ததுக்கப்புறம் அவரே கூப்பிட்டு அதெல்லாம் பண்ணுவார், அது நடக்கும். அதுக்கப்புறம் அகைன் ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்காக ஒரு 2 days கழிச்சு போனோம், பார்த்தோம். அதான் சொல்லிட்டேன், நீ 13 அப்புறம் என்ன அப்படின்னாரு. அவரே சொன்னார். ஓகே இவ்வளோ கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நான் கேட்டேன், போஸ்டர்லாம் அடிக்க போகிறேன், நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்கன்னு நான் அனௌன்ஸ் பண்ணிடலாமா அப்படின்னா, அதெல்லாம் நீங்கள் தாராளமாக பண்ணலாம் அப்படின்ட்டார். ஐயோ ஓகே இது போதும் அப்படின்ட்டு எல்லாம் பண்ணி அனௌன்ஸ் பண்ணி அவரையும் ரீச் பண்ணிட்டோம். அனௌன்ஸ் பண்ணியாச்சுன்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. ரிலீஸ் அன்னைக்கு ஈவினிங் 4 மணிக்கு பாட்டு ஆயிடுச்சு, லைவ் ஆயிடுச்சு. அவர் ட்வீட் பண்ணல. ஓகே. நாங்கள் எல்லாம் ஒரு ஸ்டுடியோ பக்கத்தில் ஒரு கஃபேல இருக்கோம். எல்லாருக்கும் ஒரு பயம், என்னடா எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டோம், அனி அப்படி பண்ண மாட்டார், ஒரு வேர்ட் எப்போவுமே சொல்லிட்டாருன்னா அது பண்ணிடுவாருன்னு தெரியும். பட் ஏதோ சம்திங் அவர் அவைலபிளாக இல்லை போல் அப்படின்ட்டு ஒரு மாதிரி டல்லாக இருக்கும். திடீர்னு ஒரு கால் வந்தோடனே இந்த மாதிரி இதெல்லாம் அனுப்புங்கன்னு சொல்லி அவங்க டீம்லேருந்து கேட்டாங்க. அனுப்பி ஒரு கரெக்டாக 5 மணிக்கு எனக்கு என்ன யாருமே இல்லையே சாங் வந்து ரிலீஸு, அதுக்கு ஒரு 15 minutes முன்னாடி ட்வீட் பண்ணார். ஓகே. அந்த சாங் 5 மணி ரிலீஸ் வச்சுட்டு எங்களுக்கு வந்து பண்ண ப்ராமிஸ்க்காக ரிலீஸ் பண்ணி, அவர் மறக்கல, அவர் வந்து டைம் கரெக்ட் டைம்க்கு வெயிட் பண்ணிருந்தாரு. அவர் அவுட் ஆஃப் ஸ்டேஷன், ஆக்சுவலா அவர் இங்க இல்லவே இல்லை.
அப்புறம் தான் நாங்கள் ஓகே வந்தோடனே மீட் பண்ணலாம், வந்தோடனே போய் பார்த்துட்டு வந்தோம். அவர் பார்த்துட்டு வந்தேன், கங்க்ராட்ஸ் சூப்பராக இருக்குது அப்படின்லாம் சொன்னார். அதெல்லாம் எப்படின்னா இது வந்து மறக்க முடியாத ஒரு விஷயம். அவர் பண்ணது லைஃப்லேயே வந்து ரொம்ப 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 பெரிய ஹெல்ப்பாக நான் பார்க்குறேன். ஏன்னா நிறைய ரிக்ரெட்ஸ், நிறைய அதாவது நிறைய இடத்துல அவாய்ட் பண்ணாங்க எங்களை. இது வந்து டெபியூவாக இருக்காங்க, வேற ஏதாவது கொண்டு வாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. லேபிள்ஸ் யாருமே பண்ணல, நிறைய பேர் லிசன் கூட பண்ணல, பாட்டை கேட்க கூட ரெடியா இல்ல. ஸோ கண்ட்ரிலே நான் நம்பர் 1 மியூசிக் டைரக்டருங்கிறப்போ இப்போ அவர் தான். ஸோ அவர் வந்து நம்மளுக்கு ஒரு 4 minutes ஆடியோ கேட்டு ஸ்பெண்ட் பண்ணி அதை பிலீவ் பண்ணி இவங்க நல்லா பண்ணியிருப்பாங்க, விஷுவலே பார்க்காம ரிலீஸ் பண்ணாரு. எனக்கு இப்போ வந்து ஒரு படத்தோட கதை வந்து கனெக்ட் ஆகுது. அது நிறைய ரிஜெக்ஷன்ஸ் பார்த்து சரி அங்கே வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயம் நடக்கல அந்த படத்துல, ஆனா அது ஹிட் ஆகல ஒரு மாதிரி. இப்போ நம்மளே அந்த இடத்துல இருக்கிறப்போ இந்த 2025ல இருந்து 26 வரைக்கும் அவர் பண்ண ஃபர்ஸ்ட் ஆல்பம் சாங் ரிலீஸ் இதுதான். ஓகே, இது வரைக்கும் வேற எதுவுமே பண்ணல, ஒண்ணுமே பண்ணல. ஓகே, அதுதான் எங்களுக்கு இன்னும் பெரிய ஹிட் ஆச்சு, ஹிட்டிங்காக இருந்தது. அது என்னடா இது எங்களுக்கு இப்படி ஒரு மேஜிக் நடந்துருச்சு. ஏன்னா அது அவருக்கு பண்ணணும்னு அவசியமே இல்லை, வெறும் ஆடியோ மட்டும் கேட்டு இவங்க விஷுவல் எப்படி பண்ணுவாங்கன்னு ஒரு ஹோப்பு அது ஒன்று இருக்குல்ல. விஷுவல் நல்லா இல்லைன்னா அவரோட லெவலுக்கு அது இல்லைண்ணா, ஸ்டாண்டர்டுக்கு இல்லைண்ணா, சம்திங் அவருக்கே ஏதோ ஒன்று தோணி அது நம்பணும்ல ஒரு ஆள். ஸோ அது நம்பி அதை நம்ம பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அவர் சாங் பார்த்துட்டு கங்க்ராட்ஸ் சூப்பராக இருக்குன்னு சொன்னாருங்கிறதுலாம் எங்கள் டீம் பயங்கர ஹாப்பி. இல்ல இது வந்து கேட்கும் போதே ஓகே ஆமால அப்படின்ற ஒரு ஜோன் வருது, பெரிய விஷயமா தான் இருக்கு. ஸோ இதுலேருந்து நான் எடுத்துக்கிட்ட லெசன் என்னன்னா, ஒன்று வேணும்னா நம்ம ட்ரை பண்ணணும். நம்ம வந்து வேணாம் இது இப்படி நடக்குமா அப்படின்னு யோசிக்கிறத தாண்டி ட்ரை பண்ணிடணும். அது நம்மளுக்கு பண்ணி தான் ஆகணும், அப்பதான் கிடைக்கும். கண்டிப்பா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க யோசிக்காம ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன் நானு. ஆனா அனிருத் சார் நீங்க ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி மீட் பண்ணியிருக்கீங்க? நான் வந்து மான் கராத்தே படம் ஒர்க் பண்ணியிருக்கேன், காக்கி சட்டை ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போ செட்டிலெல்லாம் நிறைய மீட் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் நிறைய வெளியில் ப்ரைவேட்டாக நிறைய மீட் பண்ணியிருக்கோம். அந்த டைம்லலாம் நான் இப்போ நான் போய் சொல்கிறப்போ சுகுமார் சார் அசிஸ்டன்ட்னு சொல்கிறப்போ மான் கராத்தே ஆமாம் ஆமாம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறது வந்து எனக்கு ஹாப்பி தான் அது. ஓகே, ஆனால் இதை தாண்டி நீங்கள் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கீங்கல்ல, அதில் உங்கள் ஃபேவரட் யார்? ஃபேவரட்னா ஆக்டர் நான் ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட்ஸில் விஷால் சார், ஜிவிஎம் சார் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்கல்ல. எனக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணது வந்து சிவகார்த்திகேயன் சார். நான் அவரோட பிகினிங் ஸ்டேஜே நான் பார்த்தேன். எப்படின்னா இன்னைக்கு சிவகார்த்திகேயன் சார் எங்கே இருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். பட் நான் அவரோட க்ரோத் கரெக்டாக வருத்தப்படாத வாலிபர் சங்கம் ஹிட்டு, ஒரு பி சென்டர் சி சென்டர்லாம் ஹிட்டு கொடுத்துட்டு மான் கராத்தே ஷூட்டிங்கில் இருக்காங்க. ஸோ அந்த டைமில் நாங்கள் வந்து நல்லா க்ளோஸாக பழகிறதுக்கு நிறையா வாய்ப்பு கிடச்சிது. ஸோ அப்போது அவரை நெருங்கி நாங்கள் பார்த்தோம், அவரோட க்ரோத்தை அப்படியே பார்த்தோம். அந்த படம் மான் கராத்தே ரிலீஸ் ஆகி அவரோட க்ரோத் என்னாச்சு, அதுக்கப்புறம் அவர் எப்படி போனார், இது எல்லாமே க்ளோஸாக இருந்து பார்க்குறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டார். இப்போ இந்த ரேஞ்சில் அவர் இருக்காருன்னா அதுக்கு ரீசன் வந்து அவர் போட்ட எஃபர்ட்ஸ் பயங்கரமாக, கொஞ்சம் நஞ்சம் இல்லை, நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய அவமானங்கள் நிறைய பட்டிருக்காரு. அந்த படம் பண்ணுறப்பே நிறைய பேர் திட்டுவாங்க நிறைய விஷயம், அதெல்லாம் சொல்ல முடியாது வெளில. ஆன் செட்ஸ் பின்னாடி பேசுவாங்க, கலாய்ப்பாங்க, நிறைய நடக்கும். அவர் எல்லாத்தையும் அப்படியே பார்த்து அனலைஸ் பண்ணிட்டு ஓகேன்ட்டு போயிடுவாரு. ஆனால் அது எல்லாத்தையும் அவர் ஃபேஸ் பண்ணி அதை கடந்து வந்தனால தான் இந்த ஒரு இடத்துல நிற்கிறாரு அப்படின்னு. எஸ், எல்லாருமே அதை ஒரு ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் இல்லையா. நீங்களுமே இந்த சாங்க்கே நிறைய ரிஜெக்ஷன்ஸ் பார்த்துருக்கீங்க, நிறைய ஃபேஸ் பண்ணி. ஆனால் இப்போ ஒன்று வந்து நடந்திருக்கு அப்படின்றப்ப நீங்கள் சொன்ன மாதிரி ஒன்று வேணும்னா ட்ரை பண்ணுறேன், இறங்கி இது பண்ணுறா அப்படின்ற ஒரு ஜோன் தான் இருக்குது. ட்ரை பண்ணி கிடைக்கலன்னா பிரச்சனையே இல்லை, ட்ரை பண்ணிடணும். ஆனால் ஓகே, ட்ரை பண்ணாமல் இருந்துட்டோமே அப்படின்னு யோசிக்க, ரிக்ரெட் பண்ணக்கூடாது, அந்த ரிக்ரெட் பண்ணக்கூடாது. உங்களுக்கு வந்து தமிழ் சினிமாவில் இப்போ ஓகே நான் வந்து பண்ணுறேன் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னாலும் ஒரு ஆசை இருக்கும்ல, என்னை இப்படி வந்து ரெகக்னைஸ் பண்ணும் அப்படின்னு, அது என்னவா இருக்கும்? ஒரு நல்ல ஒரு ரோல் மாடலாக பார்க்கணும். சினிமாங்கிறது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டை தாண்டி சம்வேர் வி ஆர் மாரலி கனெக்டட். நம்மளை பார்க்குறாங்கன்னா சம்வேர் நம்ம அவங்களுக்கு ஒரு மாரலி ரைட்டான பர்சனாக இருக்கணும். எனக்கு சூர்யா சார் வந்து ரொம்ப பிடிக்கும் பர்சனலி, சின்ன வயசுல பெரிய ஃபேன் ஆஃப் சூர்யா சார். ஸோ ஐ லைக் ஹிஸ் ஆட்டிடியூட் அண்ட் குவாலிட்டி.
ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மாரலை அந்த சொசைட்டி கடத்தணும்னு நினைக்கிறேன். ஓகே, எல்லா விதத்துலயுமே சூர்யா சார் மாதிரி வந்து எனக்கு இருக்கணும். பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து 2 பேரும் சேர்ந்து இன்னும் 2 பேர் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து பண்ணணும் அப்படின்றதுக்கு எங்க டீம் சார்பா நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. 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 இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.